ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறத நினச்சி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருடா சன்னாசி, இனிமே போஸோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டி வராங்க. பாட்டி வந்த உடனே இங்கே பாரு ராசாங்கம், இப்போது இந்த செக்கை எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தா, இந்த செக்கை போஸோட கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கொடுக்க போகிறேன், கல்யாணமே வந்துருச்சு, இப்போவே கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சன்னாசி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தா, இந்த செக்கை இருந்துட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போஸு, அதாவது அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும், அப்படி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்படியா, சரி அப்போன்னு பார்த்து என்கிட்ட கூப்பிடுங்க, நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு போஸ் கிட்ட, இங்கே பாருடா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லையாடா, யார்கிட்ட போயிட்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டதுன்னு தெரியலையாடா உனக்கு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுடா, நீ என் வயிற்றுல பிறந்ததை நினச்சா அவ்வளோ எனக்கு அருவெறுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருமா, எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நிறுத்துமா, இப்படி அடிக்கிறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இப்படி தம்பியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க, தம்பிக்கு வலிக்கும்ல, ரொம்ப வலிக்கும், அவன் பண்ண காரியத்துக்கு அவனை கொண்டு போட்டிருக்கணும், இப்போ அடிக்கிறதோட நிறுத்தினேன்னு ரொம்ப சந்தோஷப்படுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள, சிறுமலை காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம சேது இருந்துட்டு போஸ் பண்ண வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆதாரத்தை திரட்டிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அதாவது கருப்பசாமி இருந்துட்டு ஒரு இடத்துல உட்கார சொன்னாங்க இல்லையா, அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த வைத்தியரோட பொண்ணும் வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறாங்க. ஐயா, நீங்க இந்த ஊருக்கே நீங்க தானே வைத்தியர் அப்படின்றாங்க. ஆமாம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மெடிக்கல் கேம்புக்கு வந்தபோது நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தோம்ல, நீங்கள் அதாவது நீங்கள் சொல்லி தானே அந்த வண்டுகளெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொன்னதுனால தானே எங்களால் போயிட்டு வண்டுகளை தாண்டி அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்த முடிஞ்சு, காட்டுக்குள்ளே சில விஷயம் தவறாக நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த அம்மா, அதாவது வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அதாவது ஒரு பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மருந்தை எடுத்துகிட்டு வந்துச்சு, அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணோட தலையில் அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, இது என்னோட 2 கண்ணால் பார்த்தேன் தெரியுமா அப்படின்றாங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கர சந்தோஷம். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு தன்னோட வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க 2 பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, இந்த விஷயத்தை வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்றாங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் வந்து எல்லா உண்மையும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அப்பா யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருப்பார்ல, இப்போ நான் இந்த விஷயத்த போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து உண்மையாக சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருப்பாருங்கள ஐயா, ப்ளீஸ் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, இன்னைக்கு நாங்கள் மருந்து எடுக்கணுமே அப்படின்றாங்க. இங்கே பாருங்க ஐயா, இப்போது நீங்கள் மட்டும் வரலன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும், ப்ளீஸ் ஐயா வாங்க ஐயா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வைத்தியரோட பொண்ணும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, இவ்வளோ நேரம் யோசிக்காதீங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வைத்தியரோட பொண்ணும் ஒத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்காக மட்டும்தான் நான் இப்போ வர சம்மதிக்கிறேன், அதே மாதிரி என்னை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே விட்டுடணும், ஏன்னா இன்னைக்கு அமாவாசைன்றதுனால இன்னைக்கு தான் என்னால் மருந்து எடுக்க முடியும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இப்போது எனக்கு வர அதாவது நோயாளிங்களுக்கு நான் மருந்து கொடுக்க முடியும், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க ஐயா, எனக்கு புரியுது, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருவேன் நான் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்காக சிற்றரசோட ஒய்ஃபு, அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வராங்க. வந்த உடனே நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, வாங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு
பயங்கரமா சந்தோஷத்தோட அதாவது ஈஸ்வரி கூப்பிடலான்னு போறாங்க. அதுக்கப்புறம் மா இங்க வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாப்பிள்ளை அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா, இப்பவே நம்ம கோவிலுக்கு போக போறோம் அப்படின்றாங்க. அப்படியாடி, ரொம்ப சந்தோஷம், வா கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்புறமா 2 பேருமே கீழ போறாங்க. கீழ போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "சம்மந்தி வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இப்பதான் சம்மந்தி வந்தோம். நீங்க தான் கீழே இல்ல மேலே இருக்கன்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னவே உங்களை கேட்டேன்" அப்படின்னாங்க. "அப்படியா சம்மந்தி, சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. "இல்லை சம்மந்தி, மாப்பிள்ளை அழைப்புக்காக தான் வந்தோம். இப்போ மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போகணும் இல்லையா, அதனால தான் வந்தோம்" அப்படின்றாங்க. "அப்படியா, ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு அதாவது கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி, "இங்க பாருங்க மாமா", ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்க பாருங்க மாமா, இப்போதான் நம்ம கோவிலுக்கு போக போறோம்ல, இப்போவே அந்த 1,00,00,000 ரூபாவை போஸ் கிட்ட கொடுத்துடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "என்ன ஈஸ்வரி இவ்வளோ அவசரம் உனக்கு? கண்டிப்பா உனக்கு அதாவது போஸுக்கு அந்த 1,00,00,000 ரூபாவை நான் கொடுப்பேன். ஆனா போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாததுக்கு முன்னாடி தான் கொடுப்பேன், சரியா?" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க மாமா, போஸுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இப்பவே கொடுத்தா என்ன தப்பு?" அப்படின்றாங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்க மதனி, கொஞ்ச நேரம் நீங்க அவசரப்படாம இருங்க. இந்த கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பா அண்ணன் இருந்துட்டு அந்த காசை போஸ் கையில கொடுப்பாங்க. நீங்க கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க அத்தாச்சி அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதுக்காக இந்த விஷயத்துல தலையிடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இங்க பாருங்க மதனி, நான் தலையிடல. அண்ணன் சொன்னதை தான் திருப்பி உங்ககிட்ட சொன்னேன். அண்ணனை நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா வந்தா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்போது அண்ணன் அந்த காசை கொடுத்துருவாரு" அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இந்த உண்மை எல்லாத்தையும் அதாவது அவங்க அப்பா கிட்ட சொல்லணுன்றதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம போகிறதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கருப்புக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கருப்பு இருந்துட்டு ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வேற யாருக்கு யாருக்கு பண்ணால் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே தமிழ்ச்செல்வி தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "என்னங்க திடீர்னு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் சொல்ல போறேன். இந்த விஷயத்த கேட்டு நீ ரொம்ப ஷாக் ஆகாத. ஏன்னா நீ மாசமா இருக்க இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுமையாவே கேளு" அப்படின்னுட்டு இருக்காங்க. அதாவது தான் மேல இவ்வளோ அக்கறையா பேசுறாருன்னு நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. "சரிங்க, என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ், இப்போ நான் காட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது அப்பா கிட்ட சொல்றதுக்காக இப்போ ஒருத்தர் வரப்போறாங்க. அவங்கள தான் நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ கண்டிப்பா அப்பா இருந்துட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதாவது போஸுக்கு 1,00,00,000 ரூபாவை எடுத்து கொடுக்க போறாங்க. அது நடக்க விடாம நீ தான் தடுத்து நிப்பாட்டணும். நான் வர வரைக்கும் நான் வந்துட்டே இருக்கிறேன் ஊருக்கு, அதாவது மண்டபத்துக்கு நானும் வந்துக்கிட்டே இருக்கேன்" அப்படின்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு தமிழ், போஸ் இந்த மருந்தை கொண்டு வரலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ ஆதாரத்தோட அப்பா கிட்ட நிரூபிச்சாதான் அப்பா நம்புவாரு. அதனால தான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அதாவது இந்த விஷயத்த நேர்ல பார்த்தவங்கள நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள போயிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க மருந்து கொண்டு வர்றதுக்கும் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? இப்போ 1,00,00,000 ரூபாய் வந்து மாமா அவனுக்கு கொடுக்க கூடாது, அது மட்டும் தானே உங்களுக்கு வேணும்" அப்படின்றாங்க. "இங்க பாரு தமிழ், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் இன்னொரு காரணமும் அதாவது வந்த உடனே சொல்றேன். இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இந்த கல்யாணத்தை என்ன சொல்லி நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, "தமிழ், என்னாச்சு தமிழ், எதுக்காக இவ்வளோ டென்ஷனா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது சொன்னது எல்லாத்தையுமே மலர்கிட்ட சொல்லவும், மலர் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தமிழ் சொல்ற? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அவன் மருந்தே கொண்டு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, அவன் மருந்தே கொண்டு வரல. எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விஷயம். இந்த விஷயத்த நான் ஏன் வீட்டில் சொல்லாமல் இருந்தேன்னா, வீட்டுக்கு அதாவது அந்த மருந்து யாராச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களா, டைமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எல்லாரும் உயிரும் காப்பாற்றினாங்கல்ல, அது மட்டும் எனக்கு போதும்க்கா. அதனால தான் இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்காங்க அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன மலர் இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்கவே கூடாது. நம்ம வா 2 பேருமே போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம
மலரும் சரி, நம்ம தமிழும் சரி 2 பேருமே ரொம்ப கோவமா கோவிலுக்கு கிளம்புறாங்க. கோவிலுக்கு போயிட்ட உடனே கல்யாணம் அது அது அப்படியே ஆரபோரமா நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ராவும், ஈஸ்வரியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதாவது காவ்யா எப்ப இந்த கல்யாணத்த வேண்டான்னு சொல்லுவா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா, இன்னொரு இன்னொரு பிரச்சனை நம்மள தேடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால அத நினைச்சு டென்ஷன் ஆகாம இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வியும் அதாவது யாரு நம்ம மலரும் அதாவது கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க இல்லையா? கோவிலுக்கு போன உடனேயே அங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய வர வைக்கிறாங்க. மாப்பிள்ளைய வர வச்சு அதாவது மந்திரத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரிக்கும் சரி, நம்ம சித்ராக்கும் சரி, ஐயோ! இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இதை பார்த்தா சாவித்திரிக்கு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட என்ன ஆத்தாச்சி இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா காவியா என்ன சொல்லுவா? காவியா இந்த ஊர் முன்னாடி அதாவது இவன் பொம்பளை பொறிக்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பிடுங்க. நானே பயங்கர கோவத்தில் இருக்கேன். நீங்கள் வேற என்ன கோவப்படுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாரு, நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போனா உனக்கு நல்லது. அப்படி இல்லையா காவியா இந்த கல்யாணத்தை நிறுத்தினானா உனக்கு அவ்வளோ பெரிய அசிங்கம். எங்களுக்கு காவியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புனா அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காவியா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினானா கண்டிப்பாக உன்னோட பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அதாவது உன்னோட பையனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். நீயும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்திரிக்கு அதாவது ஈஸ்வரிக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதாவது திருப்பி எதுவுமே அவளை பேச முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது ஐயோ இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம போஸோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கணும், போஸ் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு அண்ணன் போஸோட வாழ்க்கை இனிமேலாச்சும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போஸ் இப்படி சந்தோஷமா இருந்து நான் என்னைக்குமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போஸ் மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு போஸுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த கல்யாணத்தை யார் நிறுத்துவாங்க, எப்படி நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு என்ன ராஜாங்கம் மாப்பிள்ளை மூஞ்சில கொஞ்சம் கூட கலையே இல்லாத மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு இங்க பாராத்தான் அவன் ஏதாச்சும் கல்யாண டென்ஷன்ல இருப்பான், வேற என்ன இருக்க போகுது, ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடா இல்லை ராஜாங்கம், கண்டிப்பா இல்லை, அவன் இந்த மாதிரி இருந்து நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணா மட்டும்தான் இப்படியெல்லாம் இருப்பான், இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஆத்தா சொல்ற நீ? ஆமா ராஜாங்கம், இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணா மட்டும்தான் இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவன் இப்படி எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயர் இருந்துட்டு பொண்ணை வர சொல்றாங்க. பொண்ணை வர சொன்னதுமே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அப்படியே வயிற்றுக்குள்ள புளிய கரைக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது காவியா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா மாட்டாங்களா, ஐயோ இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இங்க பாரு ராஜாங்கம், அதாவது அவன் மூஞ்சி மட்டும் அப்படி இல்லை, அங்க பாரு ஈஸ்வரியோட மூஞ்சும் பாரு, அவளும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அவளும் டென்ஷனா இருக்கா. இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த கல்யாணத்துலயும் அவங்க 2 பேரும் இப்படியே தானே இருந்தாங்க, அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னத்தான் இங்க பாருட சன்னாசி, நீ போயிட்டு உன்னோட பையன்கிட்டயும் உன்னோட பொண்டாட்டிக்கிட்டையும் போயிட்டு கேள்றா என்ன விஷயம்னு ஃபர்ஸ்டே கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சன்னியாசி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆத்தா அப்படின்றாங்க. இங்க பாருடா, முன்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப எச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்றேன், போயிட்டு என்னன்னு கேட்டு அது சரி பண்ற வேலையை பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி என்னாச்சு, எதுக்காக நீங்க 2 பேருமே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் டென்ஷனா இருக்க மாட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம்
மோகனாவும் போகிறாங்க. போன உடனே எங்கள் பாரேஸ்வரி மாமாவும் சரி அத்தையும் சரி எல்லாருமே உன் மேலே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்காங்க. நீ ஏற்கனவே பண்ண மாதிரி இப்போ ஏதாச்சும் பண்ணியிருப்பியோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி இவ்வளோ டல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் கூட சொல்லு, அதை நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எதுக்காக நீ இப்படி இருக்க, கல்யாணம் நடக்க போகிற டைமில் இப்படியெல்லாம் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த அதாவது இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது யார் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் கல்யாண வேலையில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, அதனால தான் 2 பேருமே நாங்கள் அப்படி இப்படி இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரேஸ்வரி ஏற்கனவே நடந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ, நீங்கள் 2 பேருமே ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் வர சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஆத்தா கிட்ட ஆத்தா அந்த 1 கோடி ரூபாய் செக்கை கொடுங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. 1 கோடி ரூபாய் செக்கு தன்னோட பையனுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழும் மலரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பயங்கர ஷாக் ஈஸ்வரிக்கு. இவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்க, இவங்க 2 பேருமே யாருமே கூப்பிடவே இல்லையே, எதுக்காக இவங்க 2 பேருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு இவங்க 2 பேருமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஒவ்வொன்றும் நடக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ நடந்துக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கக்கா, நான் எதுவும் பண்ணல, எதுக்காக என்னை இவ்வளோ சந்தேகப்படுறேங்க, நான் சந்தேகப்படுற அளவுக்கு எதுவுமே பண்ணல, நீங்க எதுவும் சந்தேகப்பட்டு என்னை எதுவும் பேசிடாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, சேது மாமா இப்போ கால் பண்ணாரு தமிழுக்கு கால் பண்ணி என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா, இந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்க சொன்னாரு, உங்ககிட்ட ஏதோ உண்மையை சொல்லணுமா, அதுக்காக அவரு வந்துட்டு இருக்காராம், அவர் இல்லாம நீங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. இதை கீழே ராஜாங்க வந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிறாங்க. என்ன உண்மையா இருக்கும், எதை சொல்றதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்னாசியை வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் சன்னாசி கிட்ட, இங்க பாரு சன்னாசி, அதாவது சேது தான் கால் பண்ணியிருந்தான், இப்போ சேது வந்து ஏதோ நம்மக்கிட்ட உண்மையை சொல்லணுமா, அதனால இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம சன்னாசிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கண்ணே, முகூர்த்த நேரம் இப்போ விட்டால் கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு முகூர்த்த நேரமே இல்லை, இதுதான் முகூர்த்த நேரம், கரெக்டாக இருக்கிற நேரம், இப்போ நான் பார்த்தா நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளியெல்லாம் போட முடியாது அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாவங்க இருந்துட்டு, இங்கே பாரு சன்னாசி, இந்த கல்யாணத்தை சேது நிறுத்த சொல்லியிருக்கானா, கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அவனால சொல்ல முடியாம கூட இருக்கலாம்ல, வந்து சொல்லிக்கலாம், நேர்ல சொல்லிக்கலாம்னு கூட இருக்கலாம்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணா 2 பேருக்குமே மனஸ்தாபம் தானே, நான் பாரு, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன், இந்த கல்யாணம் கொஞ்ச நேரம் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, எனக்கு இது சரியெல்லாம் படலை அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் இந்த கல்யாணம் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவியக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எழுந்து நின்றுடுறாங்க. நின்ற உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ எதுக்கம்மா எழுற, நீ கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட நம்ம சிற்றரசு சேர்ந்துட்டு, ஐயா என்னையா ஆச்சு, எதுக்காகயா மேடையிலேருந்து பொண்ணை எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு சிற்றரசு, இந்த வீட்டில் ஒரு உண்மை வெளிவரப்போகுது, அதனால கல்யாணத்தை கொஞ்ச நேரம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. என்ன ஐயா உண்மை வரப்போகுது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, ஒரு பிரச்சனை இந்த வீட்டில், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொன்னானா, அதனால தான் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லையே போஸ் மாப்பிள்ள அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னாங்க. இங்க பாருங்க சம்மந்தி, இந்த முகூர்த்த நேரத்தை விட்டுட்டா கண்டிப்பா இன்னைக்கு முகூர்த்த நேரமே இல்லை, இப்போ முகூர்த்த நேரத்தை விட்டுட்டு நம்ம அப்புறமா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு புரியுது
புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம், நானும் அதே தான் சொன்னேன். ஆனால் இப்போது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுன்ற நிலைமையில தானே இருக்குது அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க எல்லாருமே வாக்குவாதத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. இதை கேட்டால் நம்ம அதாவது யார் சன்னாசி சன்னாசி இருந்துட்டு அதாவது சித்ராவையும் சரி போஸையும் சரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் இங்கே பாருடி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தா கூட சொல்லிடுங்க. இல்லை 2 பேருமே கொஞ்சம் சமாதானப்படுத்தி, அதாவது உங்களுக்காக மாமா கிட்ட பேசி நான் ஏதாச்சும் பண்ணுவேன். ஆனால் இப்போது நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த உண்மை ஒரு நாளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சித்ரா அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவன் என்ன பண்ண போகிறான், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லு. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும், உங்களுக்கு சண்டை போடணுமா போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? சண்டை போட்டாலையும் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, சண்டை போடலனாலையும் போடலன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, நீ தாண்டி இடக்க முடக்காவே பேசிக்கிட்டு இருக்க. இப்போ யார் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உன்னோட பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பையன் சொக்க தங்கம், அவன் போய் ஏதாச்சும் தப்பு பண்ணுவானா, ஏங்க இப்படியெல்லாம் உங்கள் புத்தி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு போயிட்டு யார்கிட்ட, நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, அவங்கக்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி சன்னாசி, கண்டிப்பாக அதாவது சேது வருவான்ல, அவன் வந்த உடனே எல்லா உண்மையும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லுவான், அதனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டால் நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் சரி போஸும் சரி அதாவது ராஜாகாந்த் கிட்ட வந்து, இங்கே பாருங்க மாமா, முகூர்த்த நேரம் முடிய போகுது, இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு கண்டிப்பாக அவன் வரும்போது வந்து பார்த்துக்கிட்டோம், ப்ளீஸ் மாமா இந்த கல்யாணத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட அதாவது யார், நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, ஏன் பெரியப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க, இந்த கல்யாணம் டைமுக்கு நல்ல நேரத்துக்கு நடந்தால் தான் நல்லது, இன்றைக்கி எப்போவுமே அதாவது முகூர்த்த நேரம் இல்லை, இப்போ தான் முகூர்த்த நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த கல்யாணத்தை கொஞ்ச நேரம் நிறுத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மான்ற பாரு, அந்த பொண்ணு அதாவது காவியாவோட வீட்டில் இருந்து நம்ம சிற்றரசு இருந்துட்டு, என்ன சம்மந்தி இதெல்லாம், எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் உங்களுக்கு தெரியுமா, அந்த பொக்கிஷத்துலேயே இவங்களை அதாவது ரெடியாகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்த உடனே அந்த காட்டுக்குள்ளே இருக்க வைத்தர் பொண்ணியையும் கூட்டு வராங்க. கூட்டு வந்த உடனே நம்ம அதாவது நம்ம சேதுவை பார்த்த ராஜாங்கத்து பயங்கர சந்தோஷத்தோட, மாயா சேது, உனக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஆதாரத்துக்காக தான்ப்பா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படின்றாங்க. இதை பார்த்தா நம்ம சாவித்திரியும் சரி ஈஸ்வரியும் சரி நம்ம சித்ராவும் சரி ஈஸ்வரியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்னடி நீ கரெக்டாக மாத்திரை கலந்து கொடுத்தியோ இல்லையா, அவன் பாரு ஆதாரத்தோட இப்போ என்னமோ கொண்டு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம அதாவது யாரு சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருமா, இந்த விஷயத்த இப்படியே விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், அதனால் இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரை சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே, இங்கே பாருங்கப்பா, உங்கள் உசுரை காப்பாற்றினது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் போசுன்னு தானே நினச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லைப்பா, உங்கள் உசுரை காப்பாற்றினது நம்ம தமிழ் தான்ப்பா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சேதுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகுது. ஏன்னா தன்னோட பொண்டாட்டி தன்னோட குடும்பத்துக்காக இவ்வளோ உழைச்சி குற்றாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இங்க பாருங்க, அதாவது பழனி பாண்டியன் அதாவது யாரு நம்ம சிற்றரசு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வராங்க. வந்த உடனே இங்கே என்னதான் நடக்குது, நீங்கள் இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னதான்
ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சிற்றரசு கிட்ட போயிட்டு இங்கே பாரு எம்எல்ஏ கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு சிற்றரசுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இந்த கல்யாணம் ஏன் நடக்காது அப்படின்றாங்க. இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், நம்ம அப்புறமா இன்னொரு நாள் இது வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சிற்றரசுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிற்றரசு இருந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு இழுக்கிறாங்க. இழுத்த உடனே இங்கே பாருங்க, நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, எதுக்காக திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு போஸ் விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பார், எப்படி எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.